வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தேங்காய் பால் தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருப்பட்டியை பாகு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய், ஒரு 11 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பாலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பச்சரிசி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் அடுத்து தேங்காய் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இது நல்லா பொடியாகிடுச்சு. இப்போ இது கூட இந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இதையும் ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சரிசியை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்னஸாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் முதல் தேங்காய் பால். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். இதில் என்னென்ன சத்துக்கள் தேங்காய் பாலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம், நார்ச்சத்து, காப்பர், விட்டமின் சி, இவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால் சருமம் மற்றும் இரத்த குழாய்கள்லாம் இது ரொம்ப பாதுகாக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலும்புகளை இது நல்லா உறுதி செய்யுது. இரத்த சோகை ஏற்படுறத இது தடுக்குது. இது ரொம்ப அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் நான் எடுத்துட்டேன். இதை நல்லா பிழிஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் அந்த ஜாரில் இது பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் துருவில் திரும்ப போட்டு தண்ணி கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப 2வது தேங்காய் பாலுக்கு நம்ம இதில் பச்சரிசி ஆட் பண்ணுறதுனால நல்லா திக்னஸாக வரும். ரொம்பவும் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதையும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். 1 கப் தேங்காய் பாலில் 25% அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு, தசை வலியெல்லாம் இது நல்லா சரி செய்யுது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தேங்காய் பால் சாப்பிட்டோன்னா நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அடுத்தது எதுவுமே சாப்பிட தோணாது. அதனால தான் இது நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளவும் நல்லது இது. பிளட் ப்ரெஷரை இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது இது இந்த தேங்காய் பாலில். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்பில் லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி வேறு ஆட் பண்ணியிருக்கிறதுனால திக்னஸ் ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes கிட்ட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உடலில் ஏற்படுற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம். பேக்கெட் பால் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி தேங்காய் பால் கருப்பட்டியோ நெக்ஸ்ட் இல்லைனா வெல்லம் கலந்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு இவ்வளோ சத்துக்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகும். நம்ம காய்ச்சி இந்த மாதிரி பால் சாப்பிட்றத விட நான் சொல்கிறது ப்ளைன் பாலாக குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம இது மாதிரி நம்ம காய்ச்சி சாப்பிட்றப்ப நான் அந்த கருப்பட்டி, சுக்கு, மிளகு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசனில் இருமல், சளி, தொண்டை வலியெல்லாம் நல்லா க்யூர் பண்ணும் இந்த ரெசிபி மசாலா தேங்காய் பால். முன்னதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்னஸும் வந்திருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா. ஆனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி பால் இது நான் எப்படின்னா ஒரு 1/2 கிலோ கருப்பட்டியை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா நான் கொதிக்க வச்சு நல்லா திக்கான பாகாக எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி பாகை.
நீங்கள் சப்போஸ் கருப்பட்டி யூஸ் பண்ணலைன்னா வெல்லம் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதி விட்டு இந்த தேங்காய் பாலோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் கருப்பட்டி பால் இதை ஆட் பண்ணிடுறேன். தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி பாகு எடுக்கிறப்ப திக்காக எடுக்கணும். நீங்கள் தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப எவ்வளோ நீங்கள் அந்த கருப்பட்டி ஆட் பண்ணாலுமே இனிப்பே தெரியாது. இப்போ இந்த டைம் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வின்டர் சீசனில், ரெய்னி சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.